Hello students, today we are going to see unit 1 basic concept of chemistry and chemical calculations. In that we'll see empirical formula, how to find empirical formula. Empirical formula எளிய விகித வாய்ப்பாடு எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்னா கிராம் ஈக்குவலண்ட் மாஸ் பார்த்தோம். ஸோ கிராம் ஈக்குவலண்ட் மாஸ் அப்படிங்கிறது கிராம் சமான நிறை. ஸோ இதுக்கு ஃபார்முலா இருக்குது. ஸோ கிராம் ஈக்குவலண்ட் மாஸ் இஸ் ஈக்குவல் டு மோலார் மாஸ் டிவைடட் பை ஈக்குவலண்ட் ஃபேக்டர். ஸோ இந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கலாம். இன்னொரு மெத்தடில் ஸோ எவ்வளோ ஹைட்ரஜன் 1.008 கிராம் ஆஃப் ஹைட்ரஜனை எவ்வளோ மாஸ் ஆஃப் த எலிமெண்ட் டிஸ்பிளேஸ் பண்ணுது. ஸோ 35.5 கிராம் ஆஃப் குளோரினை டிஸ்பிளேஸ் பண்ணுற மாஸ், 8 கிராம் ஆஃப் ஆக்சிஜனை டிஸ்பிளேஸ் பண்ணுற மாஸ், இதெல்லாமே இதை வந்து எந்த மாஸ் ஆஃப் த மெட்டல் டிஸ்பிளேஸ் பண்ணுதோ அதுதான் அதோட ஈக்குவலன்ட் மாஸ்ன்னு பார்த்தோம். ஸோ அதை நம்ம ஈக்குவேட் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஸோ இது 1.008 கிராம் ஆஃப் ஹைட்ரஜன் வந்து எவ்வளோ மாஸ் ஆஃப் த மெட்டலால் டிஸ்பிளேஸ் ஆகுதுங்கிறத நம்ம ஈக்குவேட் பண்ணி ஸோ அதோடைய ஈக்குவலன்ட் மாஸ் நம்ம கண்டுபிடிக்கிறது மெத்தட் பார்த்தோம். ஸோ அடுத்தது வந்து கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் இஸ் ஈக்குவல் டு மோலார் மாஸ் டிவைடட் பை ஈக்குவலன்ட் ஃபேக்டர். ஸோ ஈக்குவலன்ட் ஃபேக்டர் ஒன்றுக்கும். ஸோ ஃபார் ஆசிட்ஸ் ஈக்குவலன்ட் mass is equal to, that is molar mass divided by basicity of acids. அதாவது ஈக்குவலன்ட் ஃபேக்டர் வந்து basicity of acids இருக்கும். ஃபார் பேசஸ் வந்து ஈக்குவலன்ட் மாஸ் இஸ் ஈக்குவல் டு மோலார் மாஸ் டிவைடட் பை acidity of bases. ஃபார் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆர் ரெடியூசிங் ஏஜென்ட் இருந்துச்சுன்னா அதில் ஈக்குவலன்ட் மாஸ் இஸ் ஈக்குவல் டு மோலார் மாஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கெயின் ஆர் லாஸ்ட். ஸோ எவ்வளோ எலக்ட்ரான் கெயின் ஆகுது லாஸ் ஆகுது அந்த நம்பர் தான் ஈக்குவலன்ட் ஃபேக்டர். ஸோ மோலார் மாஸ் டிவைடட் பை ஆசிட்ஸாக இருந்துச்சுன்னா பெசிசிட்டி, பேசஸாக இருந்துச்சுன்னா அசிடிட்டி, ஈக்குவலன்ட் மாஸாக இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கெயின்ட் ஆர் லாஸ். இதை வச்சு நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எம்பிரிக்கல் ஃபார்முலானா என்னன்னு பார்க்கலாம். ஸோ எம்பிரிக்கல் ஃபார்முலானா எளிய விகித வாய்ப்பாடு. ஸோ ஒரு காம்பவுண்டோடைய சிம்பிள் ஃபேக்டர், ஸோ எவ்வளவோ பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன், அதை வச்சு ஒரு சிம்பிளஸ்ட் ஃபேக்டர் எவ்வளவுன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, அதுதான் அதோடைய எம்பிரிக்கல் ஃபார்முலா. ஸோ ரெண்டு எம்பிரிக்கல் ஃபார்முலாவும் இருக்குது, மாலிகுலர் ஃபார்முலாவும் இருக்குது. அந்த எம்பிரிக்கல் ஃபார்முலாவை ஒரு n டைம்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது அது மாலிகுலர் ஃபார்முலா நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஓகே, இது இந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்ல அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம எம்பிரிக்கல் ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஸ்டெப் 1, தட் இஸ் அதோடைய பர்சன்டேஜ் வேல்யூ எவ்வளவுன்னு பார்க்கணும். ஸோ இப்போ கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இருந்துச்சுன்னா அதோடைய பர்சன்டேஜ் எவ்வளவுங்கிறத அதை நம்ம கிராம்ஸில் எடுத்துக்கணும். ஸோ பர்சன்டேஜ் வேல்யூஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் எலிமெண்ட்ஸ் அஸ் மாஸ் இன் கிராம்ஸ். ஸோ சதவீதத்தினை அதன் மூலக்கூறு நிறையில் குறிப்பிட வேண்டும். ஸோ அது பர்சன்டேஜ் நம்ம கிராம் மாதிரி நம்ம கணக்கு எடுத்துக்கணும். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா அந்த பர்சன்டேஜை, அதாவது அந்த பர்சன்டேஜ் இன் மாஸ், அந்த மாஸில் இருக்கிற அந்த பர்சன்டேஜை டிவைடட் பை இட்ஸ் அட்டாமிக் மாஸ். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கிடைக்கும். ஸோ நினையினை அணு நிறையால் வகுக்க வேண்டும். அப்போ ஒப்பு மோல் எண்ணிக்கை நமக்கு கிடைக்கும். ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ்னா ஒப்பு மோல் எண்ணிக்கை. ஸோ அதில் எவ்வளோ மோல்ஸ் இருக்குன்னு நம்மளுக்கு கிடைக்கும். தென் ஸ்டெப் 3, டிவைட் த ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் பை ஸ்மாலஸ்ட் நம்பர் டு கெட் சிம்பிளஸ்ட் ரேஷியோ. ஸோ ஒப்புமோல் எண்ணிக்கையை சிறிய எண்ணால் வகுத்து எளிய விகிதம் பெற வேண்டும். ஸோ டிவைட் த ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் பை ஸ்மாலஸ்ட் நம்பர் டு கெட் சிம்பிளஸ்ட் ரேஷியோ. ஸோ சிம்பிளஸ்ட் ரேஷியோ வர்றதுக்கு நம்ம அதில் எந்த நம்பர் ஸ்மால் நம்பர் இருக்கோ அதால் டிவைட் பண்ணணும். ஸோ இது உங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது ஒரு டேப்லெட் காலம் போட்டு நம்ம பார்க்குறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, தென் ஸ்டெப் 4, கன்வெர்ட் இட் இன்டு ஹோல் நம்பர். ஸோ கன்வெர்ட் பண்ணுறது ஹோல் நம்பரால், ஏதாவது ஒரு ஸ்மாலஸ்ட் ஃபேக்டரால் நம்ம மல்டிப்ளை பண்ணுறப்போ நம்மளுக்கு ஹோல் நம்பராக கன்வெர்ட் ஆகும். ஸோ இப்போ எம்பிரிக்கல் ஃபார்முலா, ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம். ஸோ an organic compound present in vinegar has 40% carbon, 6.6% hydrogen, 53.4% oxygen. Find the empirical formula of the compound.
ஸோ ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க, அதோட பர்சன்டேஜ், கார்பனோட பர்சன்டேஜ், ஹைட்ரஜனோட பர்சன்டேஜ், ஆக்சிஜனோட பர்சன்டேஜ். நம்மளுக்கு பர்சன்டேஜ் தான் நம்ம ஃபஸ்ட்டு எழுதணும். ஸோ இப்போவும் இதில் நீங்கள் இந்த டேப்லெட் காலம் நீங்கள் தான் போடணும். ஸோ எலிமெண்ட் என்ன எலிமெண்ட், கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இருக்குது, அதோட பர்சன்டேஜ் என்ன, நம்ம இது ரெண்டும் கொடுத்துருவாங்க, எலிமெண்ட்டும் அதோட பர்சன்டேஜும் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அது கார்பன், ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் பர்சன்டேஜ் என்னன்னு கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதோட அட்டாமிக் மாஸ், கார்பன்னா 12, ஹைட்ரஜன் 1, ஆக்சிஜனுக்கு 16. ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அட்டாமிக் மாஸ். ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஸோ ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, பர்சன்டேஜ் டிவைடட் பை அட்டாமிக் மாஸ். இந்த பர்சன்டேஜ் எவ்வளவு, 40 டிவைடட் பை 12, தட் இஸ் ஈக்குவல் டு 3.3. அதே போல் ஹைட்ரஜனுக்கு பர்சன்டேஜ் 6.6 டிவைடட் பை 1, தட் இஸ் ஈக்குவல் டு 6.6. ஆக்சிஜனுக்கு 53.4 டிவைடட் பை 16, தட் இஸ் 53.4 டிவைடட் பை 16, தட் இஸ் ஈக்குவல் டு 3.3. ஸோ இதுதான் ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஸோ இப்போ இந்த ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸில் எது ஸ்மாலஸ்ட் நம்பர் பார்க்கணும். ஸோ 3.3, 6.6, 3.3 இருக்குது. ஸோ 3.3 தான் உங்களுக்கு ஸ்மாலஸ்ட் நம்பர். ஸோ அந்த 3.3ஆல் எல்லாத்தையும் நம்ம டிவைட் பண்ணணும்னா நம்மளுக்கு சிம்பிளஸ்ட் ரேஷியோ கிடைச்சிரும். ஸோ இப்போ 3.3ஆல் 3.3 டிவைட் பண்ணும்போது 1 கிடைக்கும். 6.6 டிவைடட் பை 3.3 பண்ணுறப்போ 2 கிடைக்கும். 3.3 டிவைடட் பை 3.3 1 கிடைக்கும். அடுத்தது இந்த சிம்பிளஸ்ட் ரேஷியோக்கு அப்புறம் இதை வந்து நம்ம ஹோல் நம்பராக மாற்றணும். ஸோ இதில் ஆல்ரெடி ஹோல் நம்பராக தான் இருக்குது, பாயிண்ட்ஸ் எதுவுமே இல்லை, 0.5 0.2 எதுவுமே இல்லைங்கிறதுனால அப்போ ஹோல் நம்பர் தான். ஸோ 1 2 1. ஸோ இதில் டிவைட் பண்ணுறது எப்படி டிவைட் பண்ணுவீங்கன்னா 40 நம்ம 40 போட்டு, ஸோ இந்த சைடில் 12 போட்டு, எத்தனை 12s அதில் இருக்குது. ஸோ அப்போ 3 12s வரும். ஓகே, ஸோ 3 12s are 36. ஸோ மீதி 40 இருக்கும். ஸோ இந்த மாதிரி 3.3 போயிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன செய்யலாம், அதை டிவைட் பண்ணிடலாம் ஈஸியாக. ஸோ இப்போது இந்த கார்பனுக்கு நேராக என்ன இருக்குதோ 1. ஸோ இப்போ கார்பன் பக்கத்தில் என்ன செய்யணும், 1 போடணும். ஹைட்ரஜன் பக்கத்தில் 2 போடணும். ஆக்சிஜன் பக்கத்தில் 1 போடணும். இதுதான் இதோடைய எம்பிரிக்கல் ஃபார்முலா. ஸோ ஒன்றுமே எழுதலாம், என்ன அர்த்தம், இதில் 1 இருக்குது, இதில் ஆக்சிஜன் பக்கத்தில் 1 இருக்குன்னு அர்த்தம். C1H2O1 இதுதான் இதோடைய எம்பிரிக்கல் ஃபார்முலா. ஸோ ஒரு காம்பவுண்ட் கொடுத்தாங்கன்னா அதோடைய எலிமெண்ட் நேமை, ஸோ இது வந்து எம்பிரிக்கல் ஃபார்முலா கண்டுபிடிக்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குற கொஸ்டின். ஓகே, அடிக்கடி இதில் எம்பிரிக்கல் ஃபார்முலா, மாலிகுலர் ஃபார்முலா கண்டுபிடிக்கிற கொஸ்டின் கண்டிப்பாக ஒன்று வரும். ஸோ ஆர்கானிக் காம்பவுண்ட் present in vinegar has 40% carbon, 6.6% hydrogen, 53.4% oxygen. Find the empirical formula of the compound. ஸோ அந்த சேர்மத்தின் மூலக்கூ எளித விகித வாய்ப்பாடை கண்டுபிடிக்க. சரியா? ஸோ இதில் எலிமெண்ட் என்னென்னு எழுதணும், கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், பர்சன்டேஜ் என்னென்னு எழுதணும், அதோட அட்டாமிக் மாஸ் எழுதணும். ஸோ பர்சன்டேஜ் பை அட்டாமிக் மாஸ் அதுதான் ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ். இதை வச்சு இதை டிவைட் பண்ணி எல்லா வேல்யூவும் எழுதணும். எந்த வேல்யூ சின்னதாக இருக்கோ அந்த வேல்யூ வச்சு எல்லாத்தையும் டிவைட் பண்ணணும். ஸோ அப்போ நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும், சிம்பிளஸ்ட் ரேஷியோ கிடைக்கும். அது ஹோல் நம்பராக இருந்துச்சுன்னா அப்படியே அதை ஹோல் நம்பராக நெக்ஸ்ட் லைனில் எழுதிட்டு எம்பிரிக்கல் ஃபார்முலா வந்து என்னங்கிறத நம்ம எழுதிடலாம். ஸோ இதுக்கு நேராக கார்பனுக்கு நேராக 1 இருந்துச்சுன்னா பக்கத்தில் 1 போடணும். ஹைட்ரஜனுக்கு நேராக 2 இருந்துச்சுன்னா ஹைட்ரஜன் பக்கத்தில் 2 போடணும். ஆக்சிஜனுக்கு நேராக 1 இருந்துச்சுன்னா ஆக்சிஜன் பக்கத்தில் 1 போடணும். அப்போ C1H2O1, அதாவது 1 நம்ம எழுதணும்னு அவசியம் இல்லை. The next one, an acid found in tamarin on analysis shows the following percentage composition: 32% carbon, 4% hydrogen, 64% oxygen. Find the empirical formula of the compound. ஸோ இதுவும் எலிமெண்ட் என்னென்னு எழுதணும், கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், பர்சன்டேஜ் என்னென்னு எழுதணும். ஸோ 32, 4, 64. மாலிகுலர் மாஸ் எல்லாம் மோலார் மாஸ், தட் இஸ் 12, 1, 16. Relative number of moles, so 32 divided by 12, 2.66. 4 divided by 1, 4. 64 divided by 16, that is 4. ஸோ இந்த வேல்யூ கிடைச்சிது. அப்போ இதில் உங்களுக்கு ஸ்மால் நம்பர் என்னன்னு பார்க்கணும். 4 இருக்குது, 2.6 இருக்குது, 4 இருக்குது, 4 இருக்குது. அப்போ 2.66 தான் ஸ்மாலஸ்ட் நம்பர். அப்போ 2.66ஆல் என்ன செய்யணும், டிவைட் பண்ணணும். அப்போ 2.66 divided by 2.66, 4 divided by 2.66, 4 divided by 2.66 டிவைட் பண்ணும்போது that is equal to 1. 4 divided by 2.66 is equal to, so divide பண்ணும்போது 1.5 கிடைக்கும். 4 divided by 2.66 is equal to 1.5. ஓகே, இதை டிவைட் பண்ணி பார்த்துக்கோங்க, நம்பர் நோட்டில் போட்டு டிவைட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ 1, 1.5, 1. ஸோ அங்கே பாயிண்டில் இருக்கிறதுனால இதை நம்ம ஹோல் நம்பராக மாற்றணும். ஹோல் நம்பராக மாற்றும் போது இப்போ 1.5 நியரஸ்ட் நம்பர் வந்து எப்படி 3ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா ஹோல் நம்பர் ஆயிரும். சரியா? அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா ஹோல் நம்பர் ஆயிரும். சாரி, 1.5ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா 3ஆ ஹோல் நம்பர் ஆயிரும்.
ஸோ அதை நம்ம பார்க்கணும். எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணோம்னா அது ஹோல் நம்பர் ஆகும்ட்டு. அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா ஹோல் நம்பர் ஆச்சுன்னா எல்லா வேல்யூஸையுமே 2ஆல் மல்டிப்ளை பண்ணும். அப்போ 1ஐயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணும், 1.5ஐயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணும், 1.5ஐயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணும். அப்போ 1 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்போ 2 கிடைக்குது, 1.5 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்போ 3 கிடைக்குது, 1.5 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்போ 3 கிடைக்குது. இப்போ சி பக்கத்தில் இப்போ என்ன வேல்யூ இருக்குது? 2. ஹைட்ரஜன் பக்கத்தில் 3, ஸோ H3. ஓ பக்கத்தில் 3, ஸோ O3. ஸோ அப்போ C2H3O3. ஓகேயா? ஸோ இதுதான் அதோடைய எம்பிரிக்கல் ஃபார்முலா. ஸோ இப்போ ஒரு ஆசிட் கண்டெய்னிங் எவ்வளவு பர்சன்டேஜ்? 32% கார்பன், 4% ஹைட்ரஜன், 64% ஆக்சிஜன் இருக்கு. ஸோ எம்பிரிக்கல் ஃபார்முலா ஆஃப் த காம்பவுண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜ், எலிமெண்ட் என்னென்னு எழுதணும், பர்சன்டேஜ் என்னென்னு எழுதணும், மோலார் மாஸ் இது வரைக்கும் நம்ம தான் எழுதணும். ஸோ இது கொடுத்துருக்காங்க, எலிமெண்ட் கொடுத்துருக்காங்க, பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, மோலார் மாஸ் நம்ம தான் மைண்டில் வச்சுக்கணும். கார்பனுக்கு என்ன, அப்படி இல்லைன்னா நீங்கள் லாக் புக் பார்த்து நம்ம எழுதிக்கலாம். மோலார் மாஸ் என்ன கார்பனுக்குன்ட்டு, ஹைட்ரஜனுக்கு என்ன, ஆக்சிஜனுக்கு என்னன்னு எழுதிக்கோங்க. அடுத்தது ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஸோ இந்த வேல்யூ ஃபர்ஸ்ட் எழுதியிருக்க வேல்யூவை பர்சன்டேஜை மோலார் மாஸால் டிவைட் பண்ணோன்னா நம்மளுக்கு ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கிடைக்கும். ஸோ அதை எந்த நம்பர் ஸ்மாலாக இருக்கோ அதால் டிவைட் பண்ணுறப்போ நம்மளுக்கு சிம்பிளஸ்ட் ரேஷியோ கிடைக்கும். அதை ஹோல் நம்பரான மாற்றணும்னா நம்ம என்ன செய்யணும்? இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும், இதையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா சிம்பிளஸ்ட் ரேஷியோ கிடைச்சிடும். ஸோ எம்பிரிக்கல் ஃபார்முலா C2H3O3. ஸோ மாலிகுலர் ஃபார்முலானா என்னென்னா, ஸோ மாலிகுலர் ஃபார்முலா இஸ் a whole number multiple of empirical formula. எம்பிரிக்கல் ஃபார்முலாவை ஒரு ஹோல் நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும், என்னால் மல்டிப்ளை பண்ணோன்னா we get molecular formula. ஸோ என்கிறது என்ன? that is molar mass divided by calculated empirical formula mass. ஸோ calculated empirical formulaனா எம்பிரிக்கல் ஃபார்முலா ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி அதோட மாஸ் கண்டுபிடிக்கணும். அதோட மாஸை கார்பன் எத்தனை, ஹைட்ரஜன் எத்தனை, ஆக்சிஜன் எத்தனை எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா கால்குலேட்டட் எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ் கிடைக்கும். ஸோ இதால் டிவைட் பண்ணும்போது ஒரு ஹோல் நம்பர் கிடைக்கும். அந்த ஹோல் நம்பரால் நம்ம எம்பிரிக்கல் ஃபார்முலாவை மல்டிப்ளை பண்ணும்போது வி கெட் மாலிகுலர் ஃபார்முலா. ஸோ இது எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ எம்பிரிக்கல் ஃபார்முலா வரைக்கும் உங்களுக்கு இது வரைக்கும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போது நம்ம மாலிகுலர் ஃபார்முலா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த காம்பவுண்டுக்கு எம்பிரிக்கல் ஃபார்முலா ஏற்கனவே கொடுத்துருக்குறாங்க. சரியா? இந்த ஃபார்முலாவுக்கு ஏற்கனவே எம்பிரிக்கல் ஃபார்முலா கண்டுபிடிச்சு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது ஒரு டேப்லெட் காலம் உங்கள் புக்கில் இருக்குது. ஸோ இதில் மோலார் மாஸ் எவ்வளவு? 60. எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ்ங்கிறது 30. இது எப்படி 30 நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, கார்பனுக்கு 12, ஹைட்ரஜன் 2 ஹைட்ரஜன் இருக்கிறதுனால 2 × 1 ஹைட்ரஜன். ஸோ அப்போ 12 + 2 14, ஆக்சிஜனோடது 16. ஓகேயா? அப்போ 14 + 16 30. ஸோ இதை அப்படி தான் மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிக்கணும். மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். ஸோ எத்தனை கார்பன் 1 இருந்துச்சுன்னா 12, ஹைட்ரஜன் 2 × 1 2, ஆக்சிஜன் 16. ஸோ மொத்தம் 30. அப்போ 60 / 30 தட் இஸ் ஈக்குவல் டு 2. அப்போ இந்த எம்பிரிக்கல் ஃபார்முலாவை 2ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா, ஸோ CH2Oங்கிறத 2ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா C2H4O2. ஸோ இதே போல் ஹைட்ரஜன் பெராக்சைடு அதோட எம்பிரிக்கல் ஃபார்முலா HO. ஸோ அதோட மோலார் மாஸ் 37 இருக்குது. எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ் அப்போ ஹைட்ரஜன் எவ்வளவு? 1, ஆக்சிஜன் 16, 17. ஸோ இப்போ 34 / 17 தட் இஸ் ஈக்குவல் டு 2 கிடைக்கும் உங்களுக்கு. அப்போ H/2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது H2O2. இதுதான் இப்படி தான் நம்ம ஹைட்ரஜன் பெராக்சைடோட எம்பிரிக்கல் ஃபார்முலாவும் மாலிகுலர் ஃபார்முலாவும் நம்ம கண்டுபிடிக்கலாம். லாக்டிக் ஆசிட் அதோடது CH2O. இப்போ CH2Oங்கிறது இதுலையே மோலார் மாஸ். இப்போ இதுவும் அசிட்டிக் ஆசிடும் CH2O தான் எம்பிரிக்கல் ஃபார்முலா, லாக்டிக் ஆசிடும் CH2O தான். ஸோ அப்போ அதோடைய எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ் 30 சேம் தான், ஆனால் மோலார் மாஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது 60, இது 30. அப்போ இந்த 60 / 30 இது 2 வரும், இங்கே 90 / 30 இது 3 வரும். அப்போ இந்த எம்பிரிக்கல் ஃபார்முலாவை லாக்டிக் ஆசிட்க்கு 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் வி கெட் த மாலிகுலர் ஃபார்முலா. ஆனால் இங்கே அசிட்டிக் ஆசிடில் CH2Oவை 2ஆல் மல்டிப்ளை பண்ணாலே அசிட்டிக் ஆசிடோட ஃபார்முலா கிடைச்சிடும். ஸோ அசிட்டிக் அமிலத்துடைய மூலக்கூறு வாய்ப்பாடு 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கும். லாக்டிக் அமிலத்துடைய மூலக்கூறு வாய்ப்பாடு 3ஆல் பெருக்கணும்னா நம்மளுக்கு கிடைக்கும். சரியா? டார்டாரிக் ஆசிட். ஸோ இதோட எம்பிரிக்கல் ஃபார்முலா நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்தோம், C2H3O3. அதோடைய எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ் அதாவது 2 × 12 + 3 × 1 + 3 × 16 இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா 75 வரும். ஸோ மோலார் மாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அது 150. அப்போ இதால் 150 / 75 தட் இஸ் ஈக்குவல் டு 2. ஹோல் நம்பர் வந்து 2 கிடைக்கி. ஸோ அப்போ அந்த 2ஆல் இந்த வேல்யூ இந்த எம்பிரிக்கல் ஃபார்முலாவை மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு மாலிகுலர் ஃபார்முலா கிடைக்கும். ஸோ பென்சீன் CH,
ஸோ அதோட மோலார் மாஸ் 78. எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ்னு பார்த்தீங்கன்னா கார்பனுக்கு 12, ஹைட்ரஜனுக்கு 113. அப்போ 78 டிவைடட் பை 13 தட் இஸ் ஈக்குவல் டு 6. சிஹெச்சை 6 டைம்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா C6H6. ஸோ அதான் அதோட மாலிகுலர் ஃபார்முலா. ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருக்குறாங்க, எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ 2 ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், 1 present in வினிகர் அதோட மோலார் மாஸ் கொடுத்துருக்காங்க, another present in சோர் மில்க் அதாவது அதோட மோலார் மாஸ் 90 grams per mole, have the following mass percentage. ஸோ அதோட எம்பிரிக்கல் ஃபார்முலா சேம், அதான் அர்த்தம். ஸோ பர்சன்டேஜ் சேமாக இருக்குன்னா எம்பிரிக்கல் ஃபார்முலா சேம், ஆனால் மோலார் மாஸ் மட்டும் டிஃப்ரெண்ட். ஃபைண்ட் தியர் மாலிகுலர் ஃபார்முலா. ஸோ அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஸோ எம்பிரிக்கல் ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எம்பிரிக்கல் ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கு பர்சன்டேஜ் ஃபுல்லாக எழுதி, ஸோ 40, 6.6, 53.4 போட்டு அதில் ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிச்சி, ஸோ ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் அட்டாமிக் மாஸ் எழுதி ரிலேட்டிவ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிச்சி டிவைட் பண்ணி அதோட சிம்பிளஸ்ட் ரேஷியோ கண்டுபிடிச்ச பிறகு அதை ஹோல் நம்பரை மாற்றிட்டு அதோட எம்பிரிக்கல் ஃபார்முலா ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ எம்பிரிக்கல் ஃபார்முலா கண்டுபிடிச்சிட்டு எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ் கண்டுபிடிச்சோன்னா அதுக்கப்புறம் மோலார் மாஸ் வச்சு நம்ம என்ன செய்யலாம்? டிவைட் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இதில் வினிகரில் நம்ம இந்த பர்சன்டேஜ் வச்சு எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ் ரெண்டோட எம்பிரிக்கல் ஃபார்முலா என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்புறம் எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ் 30 CH2O. ஓகே. இது எதனால நான் உங்களுக்கு இதை கொடுக்கல? ஸோ இதுதான் அது, இந்த கொஸ்டின் தான். தட் இஸ் ஆர்கானிக் காம்பவுண்ட் வினிகர் கேஸ் ஹேஸ் 40% கார்பன். ஸோ இதோட எம்பிரிக்கல் ஃபார்முலா கண்டுபிடிச்சது இங்கே இருக்குது. ஓகே. ஸோ இதோட எம்பிரிக்கல் ஃபார்முலா CH2O கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதோட எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். 12 + 2 14 + 16 தட் இஸ் 60 30 அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம்? இதுலேருந்து கண்டுபிடிச்சிடலாம். இதை கண்டுபிடிச்ச பிறகு எம்பிரிக்கல் ஃபார்முலா இதான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதே சேம் கொஸ்டின் தான் அங்கே இருக்குது. ஸோ எம்பிரிக்கல் ஃபார்முலா கண்டுபிடிச்ச பிறகு எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ் 60 30. ஸோ 60 டிவைடட் பை 30 தட் இஸ் ஈக்குவல் டு 2. ஓகே. ஸோ அப்போ மாலிகுலர் ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு, ஸோ 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது CH2O, 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது C2H4O2, ஸோ அசிட்டிக் ஆசிட். ஸோ இது சோர் மில்காக இருந்துச்சுன்னா அது 90, ஏன்னா அவங்களுக்கு வந்து 90 கொடுத்துருக்காங்க, சோர் மில்கோட 90 கொடுத்துருக்காங்க. அப்போ 90 டிவைடட் பை 30 தட் இஸ் ஈக்குவல் டு 3. அப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம் எம்பிரிக்கல் ஃபார்முலாவை CH2O 3 டைம்ஸ் போடுறப்போ C3H6O3 தட் இஸ் லாக்டிக் ஆசிட். ஓகே. ஸோ இதில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது புக்கில், நீங்கள் செஞ்சு பாருங்கள். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தேங்க்யூ.